அந்த கட்டத்திலேயும் காணாமல் போனதுதான் ஆக்கள். சரியா? சில வேளை முதல் அது இரகசியமாத்தான் நடந்தது. சில வேளை சில உடல்கள் கண்கள் பிடுங்கப்பட்டு, கையால் முறிக்கப்பட்டு, சில உடல்கள் வீதியோரங்களிலும் காணப்பட்டது. ஆனால் அதைத் தொடர்ந்து மாணாக்கள் காணாமல் போனது தானே! அதைத் தொடர்ந்தும் அங்கே கொண்டு போய் புதைத்திருக்கலாம். அப்படி காணாமல் போன ஆக்கப்பட்டவர்கள், அதில் தாய்மார், குழந்தைகள் இருந்திருக்கலாம் தானே! இப்ப என்ன இதிலே ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னால், நாங்க தவறக்கு முதல் நான் இதை எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன். அந்த செம்மணி பகுதி வந்து மிகவும் ஒரு பாதுகாப்பான, கடும் பாதுகாப்பான ஒரு இடம். முட்கம்பி வேலி. அங்கு ஒரு கோபுரம் இருந்தது. பார்க்கிறதுக்கு யார் வாரார்கள், போறார்கள் என்று அதை பாதுகாப்பு வைத்திருப்பதற்கு ஒரு கோபுரம் இருந்தது. அதற்குள் யாரையும் கொண்டு வந்து புதைத்திருக்கலாம். அந்த பாதுகாப்பான இடத்துக்குள்ளே வேறு யாரும் உடல்களை கொண்டு வந்து புதைக்க முடியாது.